ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லலன்னா பவி நிரபராதின்னு தெரியாம போயிருக்கும். உங்க பையனை பறி கொடுத்த நிலைமையிலையும் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ தம்பி, தயவு செஞ்சு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. நியாயமா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அரெஸ்ட் ஆகி ஜெயில கஷ்டப்பட்டதுக்கு என் பையனும் ஒரு காரணமாகிட்டான். அதுக்கான தண்டனையை தான் கடவுளே அவனுக்கு கொடுத்துட்டாரு போல. அதுக்குதான் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளையோட இடத்த எங்களால நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா இனிமே உங்களுக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம். அந்த நம்பிக்கையோட இருங்க. நான் பேசின மாதிரியே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அப்படியே கொடுத்துட்றேன். 6 மாசம் தண்டனை முடிஞ்சு நீங்க வந்ததும் அந்த காசு உங்களுக்கு உதவியா இருக்கும். போதும் தம்பி, போதும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இருந்த ஒத்த பிள்ளையும் காவு கொடுத்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா. எங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான். எங்க புள்ள செத்ததுக்கு காரணம் அந்த காயத்ரி தான். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் நடந்துட்டா போதும். எங்களுக்கு அதுவே பெரிய நிம்மதி. கவலையே படாதீங்க. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. ஒருவேளை அவங்க சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தெய்வத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு ஈஸியாலாம் அவங்களை விட்டுற மாட்டோம். நீங்க ஜெயில இருந்து வரதுக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு அவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கிற நியூஸ் உங்களுக்கு வரும். அது போதும் தம்பி.